இன்னைக்கு நம்ம கோவக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 6ல இருக்கோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஹல்க் அவர் முன்னாடி வந்த டீமன்ஸ் எல்லாம் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் பெட்டி ஸ்டேஜோட லெவலில் ஃபுல் ஸ்டேஜுக்கு ஆக்டிவேட் பண்ணதும் அந்த டைமண்ட்ஸ்ல இருந்த நம்ம ஹல்க் வெறியோட உச்சத்துக்கே போய் அவர் கண்ணில் இருந்து ஹீட் விசினை விட்டு அவர் எதுக்கு வந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட மிருகங்கள் எல்லாத்தையும் அவர் கண்ணில் இருந்து ஹீட் விசினை விட்டு அந்த மிருகங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹல்க் முன்னாடி எல்லா மல்டிவர்ஸ்ல உள்ள கடவுள்களும் நம்ம ஹல்க் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. கேலக்டஸ், தானோஸ், பிளாக் போல்ட் அப்படின்னு எல்லா மல்டிவர்ஸ்ல உள்ள கடவுள்களும் நம்ம ஹல்க் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க சமயத்துல அப்போ பிளாக் போல்ட் அவர் வாயை திறந்து பேச போறாரு. நம்ம ஹல்க் அவரோட வாயை புத்தி அப்படியே அவரோட தலையை பிடிச்சி அமைக்கிறாரு. பிளாக் போல்ட் அப்படியே அந்த இடத்துல தலை வெடிச்சு இறந்துறாரு. அப்படியே நம்ம ஹல்க் அவர் இருந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி கேலக்டஸ் அடிக்க போறாரு. அப்போ அந்த டைமண்ட்ஸ்ல ப்ரூஸ் பேனரை போட்டு அந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட மிருகங்கள்னா நம்ம ப்ரூஸ் பேனரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ப்ரூஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெறியோட உச்சத்துக்கே போய் ஒரு வெறி பிடிச்ச டீமனா மாற ஆரம்பிக்கிறாரு. ப்ரூஸ் இது மாதிரி வெறி பிடிச்ச மிருகமா மாறிட்டு இருக்கத பெட்டி அவளோட இடத்துல இருந்து ப்ரூஸை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. ப்ரூஸ் இது மாதிரி வெறி பிடிச்ச மிருகமா மாறினதும் அவர் உடம்பே டோட்டலா மாற ஆரம்பிக்குது. அவர் உடம்பெல்லாம் ராட்சச முள்ளு மாதிரி வர ஆரம்பிக்குது. அப்ப அவரை பிடிச்சிட்டு இருந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட மிருகத்தோட கையை ப்ரூஸ் பேனர் உடம்புல இருந்து வந்த ராட்சச முள்ளு அவரை பிடிச்சிட்டு இருந்த அந்த மிருகத்தோட கையை குத்தி உடைக்குது. அப்ப நம்ம ப்ரூஸ் வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு ஒரு முழு ராட்சச டீமனை உருமாறுறாரு. அவரை பார்த்து பெட்டி சிரிச்சுக்கிட்டே இப்பதான் ஹல்க் பார்க்க ஹல்க் மாதிரி இருக்காரு அப்படின்னு பெட்டி சிரிச்சுக்கிட்டே ப்ரூஸை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அப்ப கொடூரமான ராட்சச மிருகமா மாறின ப்ரூஸ் அங்க இருந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட மற்ற மிருகங்களை அவரோட கையால பிடிச்ச அந்த மிருகங்களோட ஆன்மாவை தனக்குள்ள இழுத்துக்கிட்டு அந்த மிருகங்களோட ஆன்மாவை இவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த டைமென்ஷன்ல உள்ள ஹல்க் தானோஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ தானோஸ் இருந்துட்டு ஹல்க் டெஃபீட் பண்ணி ஹல்கோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹல்க் ப்ரூஸ் பேனர் எல்லாத்தையும் தயவு செஞ்சு நிறுத்து அப்படின்னு ஹல்க் இருந்துட்டு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பெட்டி காப்பாத்த போற மாதிரி போயிட்டு அந்த இடத்துல இருந்து தள்ளிவிட்ட ப்ரூஸ் பேனர் ரெண்டு டைமென்ஷனுக்கு நடுவுல பறந்துட்டு தனக்கு தானே பேசிட்டு இருக்காரு. ஹல்க் என்ன காப்பாத்து ப்ளீஸ், நீ எவ்வளவு வலிமையானவன் அப்படின்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஹல்க் ப்ளீஸ் என்ன காப்பாத்து நான் சாக போறேன் அப்படின்னு ப்ரூஸ் சாக போற பயத்துல தனக்கு தானே பேசிட்டு ரெண்டு டைமென்ஷனுக்கு நடுவுல உள்ள ஸ்பேஸ்ல பறந்துட்டு இருக்காரு. அப்போ பிரசிடென்ட் பிடிச்சு வச்சிருக்க ப்ரூஸ் பேனரை காட்டுறாங்க. அப்போ பிரசிடென்ட் ப்ரூஸ் பேனரோட கை விலங்க அவுத்து விட்டு பிரசிடென்ட் ப்ரூஸ் பேனரை கன் பாயிண்ட்ல வச்சு ப்ரூஸ் பேனர் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ப்ரூஸ் உங்ககிட்ட கடைசியா கேட்கிறேன், அந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்டவங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு என்னதான் வழி அப்படின்னு பிரசிடென்ட் கன் பாயிண்ட்ல ப்ரூஸ் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ப்ரூஸ் இருந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல கோவமான பிரசிடென்ட் அவரோட வாக்கி டாக்கியால மிலிட்டரியை கான்டாக்ட் பண்ணி அந்த சக்தி வாய்ந்த ஜி பாம ப்ரூஸோட ஸ்டூடெண்ட் பீட்டர் பார்க்கரும் ஹல்க் இருக்கிற இடத்துலயே அந்த ஜி பாம போட்டு வெடிக்க வைங்க அப்படின்னு பிரசிடென்ட் மிலிட்டரிக்கு ஆர்டர் போடுறாரு. அப்போ அங்க இருந்த ப்ரூஸ் பேனர் பிரசிடென்ட் பேசுறதை கேட்டதும் அவர் இருந்த இடத்துல இருந்து ஓடி வந்து பிரசிடென்ட் பேச விடாம அவர் மேல மோதி அவரை பிடிச்சி கீழே தள்ளிடுறாரு. அப்போ இன்னொரு பக்கம் பெட்டி இருந்துட்டு ராட்சச கொடூர மிருகமா மாறி அங்க இருக்க மத்த மிருகங்களை கொல்றதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. அப்போ ரெண்டு டைமென்ஷனுக்கும் நடுவுல பறந்துட்டு இருந்த ப்ரூஸ் எப்படியோ பெட்டி இருக்கிற டைமென்ஷனுக்கு வந்து பெட்டி இருக்கிற இடத்தை பிடிச்சி எப்படியோ தவழ்ந்து மேல வந்துடுறாரு. ப்ரூஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு பெட்டி இருக்கிற இடத்துக்கு வந்ததும் அந்த இடத்துல இருந்த ஒரு கண்ணாடி பாக்ஸை கையால குத்தி உடைக்கிறாரு. அந்த கண்ணாடி பாக்ஸுக்குள்ள இருந்த அந்த இடத்தோட மொத்த பவர் சோர்ஸையும் ப்ரூஸ் அவரோட கையால பிடிச்சி அந்த லிவரை இழுத்து அந்த இடத்துல இருந்த மொத்த பவர் சோர்ஸையும் சடன் பண்றாரு. அப்போ அந்த இடத்துல இந்த பெட்டி ப்ரூஸை பார்த்து இல்ல இப்படி நடக்க கூடாது, நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் கிட்ட நெருங்கி வர ஆரம்பிக்கிறா. அவ ப்ரூஸ் கிட்ட நெருங்கி வர அவ முகத்துல இருந்த தோல்னா உறிஞ்சி அவளும் கொஞ்சம் கொஞ்சமா டீமனா மாற ஆரம்பிக்கிறா. அப்போ இவங்க இருந்த இடத்துக்கு வெளியே நம்ம ஹல்க் ரத்த வெள்ளத்தோட வந்து நிக்கிறாரு. ஹல்க் அப்படியே அந்த இடத்த ஒட்டச்சுக்கிட்டு ப்ரூஸ் பேனர் இருந்த இடத்துக்குள்ள வர்றாரு. அங்க பெட்டி ஒரு கொடூரமான டீமனா மாறி இருக்கதை பார்த்ததும் அந்த இடத்துல பெட்டிக்கும் ஹல்க்குக்கும் ஒரு பயங்கரமான சண்டை வர ஆரம்பிக்குது. அப்போ இன்னொரு பக்கம் ப்ரூஸ் பேனர் பிரசிடென்ட் கீழே தள்ளி விட்டதும் ப்ரூஸ் அவர்கிட்ட இருந்து கண்ணை பிடுங்கி அப்படியே அந்த இடத்துல ப்ரூஸ் பிரசிடென்ட் ஷூட் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் பிரசிடென்ட் ஆர்டர் கொடுத்த மாதிரி ஹல்க் இருந்த இடத்துல ஜி பாம்பை போட்டு வெடிக்க வச்சிடறாங்க. அந்த இடத்துல ஜி பாம்பை போட்டு வெடிக்க வச்சதுல அந்த இடத்துல ஹல்கையும் ப்ரூஸையும் தவிர அங்க இருந்த எல்லாரும் அந்த பாம்பு வெடிச்சதுல அழிஞ்சு போயிடுறாங்க. அந்த பாம்பு ஏன் நம்ம ஹல்கையும் ப்ரூஸையும் ஒண்ணு பண்ணல அப்படின்னா ரெண்டு பேர் உடம்புலையும் காமா ரேடியேஷன் இருக்கு, அதனாலதான் பாம்பு வெடிச்சுமே ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே ஆகல. இப்போ ப்ரூஸ் இருந்துட்டு ஹல்க் இருந்த இடத்துல இருந்து ஓடி வந்துடுறாரு. ப்ரூஸ் அந்த இடத்துல இருந்து ஓடி வந்ததும் அந்த இடத்தை விட்டு வெளியே ஜம்ப் பண்ணிடுறாரு. ப்ரூஸ் இது மாதிரி அந்த இடத்தை விட்டு வெளியே ஜம்ப் பண்ணதும் ஹல்க் இருந்த அந்த இடத்துக்குள்ள வச்சு ஹல்க் லாக் பண்ணிடுறாங்க. ஹல்க் அந்த இடத்துக்குள்ள வச்சு லாக் பண்ணதும் ப்ரூஸ் பேனர் ஹல்க் லாக் பண்ண அந்த இடத்துல இருந்து ஓடி வந்து பழைய மாதிரி ரோபோட்ஸ் ஆபரேட் பண்ற மாதிரி இடத்துல உட்கார்றாரு. அப்போ நம்ம ஹல்க் மேல பழைய மாதிரியே வானத்துல இருந்து ரோபோட்ஸோட ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹல்க் மேல ஃபிட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஹல்க் அந்த இடத்துல இருந்து வானத்தை நோக்கி ஜம்ப் பண்றாரு. அப்போ ஹல்க் நோக்கி தாரோட சுத்தியல் வந்துட்டு இருக்கு. இதோட அந்த கோவக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 6 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.